அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படவில்லை. இதனால் மக்கள் தங்களுக்கான சலுகைகளை பெற முடியாமல் உள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர் பெரிய கருப்பனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக பலர் புதிதாக குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தார்கள். ஆகவே குறிப்பிட்ட காலத்துக்கு குடும்ப அட்டை விநியோகத்தை நிறுத்தி வைக்க முடிவெடுக்கப்பட்டது. எனவே சில ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகு அதன் அவசியம் கருதி குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்று அவர் பதிலளித்தார். பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும். அதனால் புதிய அட்டைதாரர்களும் பொங்கல் பரிசு பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது வழங்கப்படவில்லை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஓராண்டு காலத்தில் திருமணம் செய்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை உள்ளது. தற்போதும் ஆய்வு செய்து அவசியம் கருதி புதிய அட்டைகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியது புதிய அட்டைகளை எதிர்பார்த்திருப்பவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. விரைவில் அவர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்படுவதோடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க எதிர்பார்த்திருக்கும் நிலையில் தமிழக அரசு அது குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ரூபாய் 1000 உரிமை தொகையை மேலும் உயர்த்தி வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.